வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி யுவராணி பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா, உலகத்திலேயே பயங்கரமான பேய் தீவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதை சொல்லட்டா கைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் உங்களோட எல்லா விதமான விளம்பரங்களையும் குறைந்த விலையில் பண்ணித்தரோம். இந்த விஷயத்தை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே பார்த்ததும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவுனா அது மெக்சிகோக்கு தெற்கில் இருக்க ஐலா டி லாஸ் முனேகாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு மரத்துலேயும் வீட்டு கதவுலையும் பல வடிவத்தில் பொம்மைகளை தொங்க விட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான வினோத உணர்வு ஏற்படணும். அதை பற்றின விவரம் நம்ம அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டால் இரவில் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சத்தத்தை அது கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாண்டில் தெற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வாயித்தீவு. இதுவும் உலகத்தில் இருக்க அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், வீடுகள், அலுவலகம்னு எல்லா இடத்துலையும் நூற்றுக்கணக்கான ஆவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை ஒருத்தர் பின்தொடர்கிற மாதிரியான உணர்வு அது தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்க வாகுவார் துறைமுகத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த டெட் மைன் தீவு. இந்த தீவு 1888 மற்றும் 1892 இடைப்பட்ட காலத்தில் மயானமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சின்னம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பகுதியில் தான் அடக்கம் செஞ்சாங்கன்னும், பின் கனடாவில் இருக்க கடற்படையினரால் கையாளப்பட்டு அந்த பகுதி போலீஸ்லாம் தங்கி வேலை செய்யும்போது அங்கே புதைக்கப்பட்டவங்களோட கூச்சல், எலும்புகள் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காரேஜிட்டார் தீவுன்னு சொல்லப்படுற இந்த தீவு பிலிப்பைன்ஸில் இருக்க மணிலா விரிகுடாவோட நுழைவாயிலில் இருக்குது. இந்த தீவு 2ஆம் உலக போர் அப்போ அமெரிக்கர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதனால் அந்த தீவில் இருந்த எல்லா மக்களும் அவங்க கையில் சிறைப்பட்டு கொடுமை அனுபவிக்கிறத தற்கொலை பண்ணுறதே நல்ல முடிவுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் ஒரே நேரத்தில் அந்த தீவில் இருந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. நோர்பாக் தீவுன்ற சிறிய இந்த தீவு பசிபிக் ஓஷன் மற்றும் ஆஸ்திரேலியாவோட வெள்ளி பிராந்தியங்களோட ஒரு பகுதி. இந்த இடம் எல் ஆன் எர்த்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்கே இருக்க கைதிகள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்காம பசியில் சாக விடுவாங்களாம். இந்த மாதிரியான பிளேஸ் ஒரு அமானுஷ்யமான இடத்தை விட கொடுமையானதுன்னு சொல்கிறாங்க. சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவில் அல்கட்ராஸ் தீவு இருக்குது. இந்த தீவு உலக புகழ்பெற்ற அல்கட்ராஸ் சிறை அங்கே தான் இருக்குது. இந்த சிறையில் இருக்க அறைகளோட கதவுகள்லாம் தானாக திறந்து மூடுதான். அது மட்டும் இல்லாமல் ஒளிரும் கண்களுடைய மர்ம மனிதன் தன் பார்வையினால் அங்கே வரவங்களோட கழுத்தை நெரிச்சு கொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கதை சொல்லட்டா கைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.